அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதே நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு இரத்த சாட்சியை குறித்து நம்ம பார்க்கலாம். ரோம் தேசத்தில், ரோம் நாட்டில் அன்னைய தினத்தில் பயங்கர எதிர்ப்பு. இன்னைக்கு ரோமர்கள், ரோம் வாட்டிக்கன் நகரம் கிறிஸ்துவை முழுவதுமாய் பறைசாற்றுகிறது. ஒரு காலகட்டங்களில் இந்த ரோமில் இருந்தவங்க பயங்கரமாக கிறிஸ்தவர்களுக்கு எதிர்ப்பாக நின்று இருக்கிறாங்க. அங்கே ஏமியன்ஸ் என்கிற ஒரு நகரில் வாழ்ந்தவர் தான் குவிண்டின். இந்த குவிண்டின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பக்தி உள்ள மனுஷன். அதாவது 287 பிறந்தவர், அதாவது 2ஆம் நூற்றாண்டு அப்படி அந்த காலகட்டத்தில் பிறந்தவர். ரொம்ப பக்தியான ஒரு மனுஷன். அநேகரை கிறிஸ்துவுக்குள் நடத்திக்கிட்டே வராரு. அவர் போய் பாடும்போது அற்புதங்கள் நடக்கும், வியாதிகள் சுகமடையும். அவர் பேசும்போது நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளே மனம் திரும்பி வருகிறத பார்க்க முடிஞ்சுது. இப்படி இருக்கும்போது அவருடைய செயல் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சது. நிறைய காரியங்களை அவர் செய்திருக்கிறார் பாருங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஏமியன்ஸ் அந்த நகரில் இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆள், ஒரு தலைவனாக இருக்கிறவன், அவன் பேர் வந்து ரெக்டியஸ் வாரஸ்ங்கிற அந்த தலைவன். இவருடைய இதை கேள்விப்பட்ட உடனே அவங்கள பிடிச்சிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நிறைய கிறிஸ்தவங்களை அவன் கொல்றது, அடிக்கிறது, சித்திரவதை பண்ணி அவங்க கிறிஸ்தவ மறுதளிக்கிற வரலையும் விட மாட்டான். அவ்வளோ ஒரு கடுமையான மனுஷன்தான் இந்த ரெக்டியஸ் வாரஸ்ங்கிறவன். அதே மாதிரி இந்த குவிண்டனையும் பிடிச்சிட்டு போயிட்டு பயங்கர சித்திரவதை பண்ணுறான், அடைச்சி வச்சிருந்தாலும் அங்கேயும் என்ன பண்ணுறான், அங்கேயே பயமுறுத்தி சித்திரவதைலாம் பண்ணாலும் அங்கேயே அவர் என்ன பண்ணுவார், பாட்டு பாடி அங்கே இருக்கிறவங்களையும் ஆண்டவருக்குள்ள நடத்த ஆரம்பித்தார். இதை பார்த்தோன்னே இன்னும் அவன் என்ன ஆகிட்டான், கோபமாயிட்டான், இன்னும் தேவனுக்கு விரோதமாக நின்றுட்டான். அப்படி இருக்கும்போது தோள்பட்டையில் கம்பியை ராடை கொடுத்து 2 பக்கம் கொடுத்து இழுத்து பார்த்தான், முழங்காலில் கம்பியை கொடுத்து இழுத்து பார்த்தான், நகைக்கண்ணில் கம்பிகளை சொருகி பார்த்தான். அவர் எல்லா வழியும் சகிச்சுக்கிட்டு இருந்தோம். கிறிஸ்துவ மறுதளிக்க சொல்லி அவர் மறுதளிக்கவே இல்லை. இதை பார்த்து அவங்க ஒரு நாள் ரொம்ப கோபமாயிட்டான். ஏன்னா இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ரெக்டியஸ் வாரஸ் திடீர்னு தன்னுடைய பட்டயத்தை எடுத்து தலையை சீவிட்டான். தலை துண்டாக போய் விழுந்தது. கிறிஸ்துவுக்கென்று குவிண்டன் இரத்த சாட்சியாய் மரித்தார். தன் சரீரத்தில் உபத்திரவப்படுத்தப்பட்ட போதிலும், தன் ஜீவனுக்கு அச்சுறுத்தல் வந்த போதிலும், மறுதளிக்கும்படி பல முறை சித்திரவதை செய்யப்பட்ட போதிலும் அவர் அதற்கு ஒப்புக்கொடாம தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து தேவனுக்கென்று தன் ஜீவனை அர்ப்பணமாய் கொடுத்தார் குவிண்டன். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, குவிண்டனுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய தலைமுறைக்காக, வம்சத்தாருக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. பரிசுத்த பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்த சின்ன சின்ன காரியங்களுக்காக நாங்கள் உண்மை மறுதளிக்காம உமக்கன்று சாகிற வரையிலையும் ஆண்டவரே உமக்கன்று சாட்சியாக வாழும், உண்மை வெளிப்படுத்துதலா வாழும்படி கர்த்தர் கிருபை செய்து பார்க்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.